அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் துபாயில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கெலாம் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாய் ஆப்ரா போட் ரைடு, அதுக்கப்புறமா வந்து துபாய் மால், அக்வாரியம், புர்ஜ் கலிஃபா, வாட்டர் ஃபவுண்டைன், அதுக்கப்புறமா வந்து கோல்டு சூக், இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஆப்ரா போட் ரைட் கிட்ட. எதுக்குன்னா பர்துபாய் டு தேரா போகிறதுக்கு இந்த போட்டில் வந்து 1 திராம் தான், நம்ம ஊர் காசுக்கு வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு. இந்த போட்டில் வந்து ஒரு 10-12 பேர் ஏறிட்டோம்னா போட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 1 திராமில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு போட் ரைடுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்போயாவது துபாய் வந்தீங்கன்னா இந்த ஆப்ரா போட் ரைடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். துபாயில் வந்து கிளைமேட் எல்லாமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, வெயிலெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட இந்த இடம் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆப்ரா போட்டை வந்து ஃபுல் போட்டையும் நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். இதோட ஓப்பனிங் டைம் வந்து 5 AM - 12 PM வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து துபாய் வரதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். செம்ம பெஸ்ட்டான பிளேஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். 1 திராமில் வந்து பெஸ்ட்டான சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டுனா இந்த ஆப்ரா போட் ரைடு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரா போட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆப்ரானா அரபிக் வேர்டு. ஆப்ரா மீன்ஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறது. இங்கே வந்து ஆப்ரா போட் டிரான்ஸ்போர்ட் வந்து இங்கே ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. பர்துபாயிலேருந்து தேரா போகிறதுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தாலுமே இந்த ஆப்ரா போட்டிங் வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டில் போகும்போது நிறைய பில்டிங்ஸ், அந்த காலத்தில் வந்து ட்ரெடிஷ்னலாக கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேரா வந்து இறங்கியாச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கோல்டு மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம போய் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். கோல்டு சூக் அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டுன்னு அர்த்தம். சூக் வந்து அரபிக் மொழி. இப்போ இங்கே வந்து நான் பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ரிங் ஒன்று பார்த்தேன், கோல்டு ரிங்கு. வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த ரிங்கை செய்கிறதுக்கு வந்து 45 ஒர்க்கர்ஸ் வந்து 55 நாளில் செஞ்சு முடித்தாங்களாம். இந்த ரிங்கோட வெயிட் வந்து 64 கிலோகிராம். நேரில் அந்த ரிங்கை பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஸ்டோன் கூட நல்லா இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து அந்த ரிங் கிட்ட நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்தாங்க. நேரில் அந்த ரிங் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னோடய பொண்ணும் வந்து இந்த ரிங் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்தோம். நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க வீடியோஸ். என்னோடய பாப்பா வந்து ரொம்ப டயர்டாயிட்ட போல், சிரிக்க கூட இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு ரிங் கூட நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கோல்டு மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து போக போகிறோம். அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து 2 சைட்லேயும் நகை கடைங்க தான். நல்ல அழகான டிசைன்ஸில் பிரம்மாண்டமான நகைகள் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணும்போது நகை வாங்காமல் போகவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு நகை வாங்கிட்டு தான் போவாங்க. நகையோட விலை வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நகையிலேயே ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லா கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கடைங்கள்லேயும் வந்து பெரிய பெரிய நகைகள் தான் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க.
வரவங்க வந்து அந்த நகையை பார்த்துட்டு செல்ஃபீஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. இந்த நகையெல்லாம் பாருங்கள், ட்ரெஸ்ஸு மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸு தான் இந்த நகையெல்லாம். டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களால் வந்து சரியாகவே வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல, சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி நம்ம பக்கத்தில் போய் நின்று வீடியோஸ் ஆச்சு எடுக்கலாம் அப்படின்னு போய் நான் நின்றுட்டு அப்படியே அங்கே பார்த்துட்டே இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. என்னோடய பாப்பா வந்து பாவம் ரொம்ப டயர்டாயிட்டா. அங்கே வந்து உக்காந்துட்டு ஒரே சிரிப்பு தான் அவளுக்கு. நல்லா ஜாலியாகிடுச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்தது. நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் இருந்து ஃபோனை வாங்கிட்டு இப்போ பாப்பாவையும் அவரையும் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கடைக்கு போனோம். அங்கே வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஆசமாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நகையோட டிசைன்ஸ்லாம் பாருங்கள், நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து செதுக்கி இருக்காங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, புதுமையாக இருக்குது. ட்ரெஸ்ஸில் வர மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ஃபேஸில் வர மாதிரி, இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே புதுமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு மார்க்கெட்டில் இருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. எல்லா ஸ்பைசஸும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. சாஃப்ரான் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எப்போயாவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் தாராளமாக பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மார்க்கெட்லேருந்து நாங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி உட்காரத்துக்கு இந்த மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பிஸியான ஒரு இடமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். பெஸ்ட்டு ஷாப்பிங் பிளேஸ்னால் இது சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்ட் சூக்லேருந்து நம்ம வெளியில் வந்தாச்சு. போட்டில் உட்காந்துட்டு இப்போ வந்து பர்துபாய் போகிறோம். ரிட்டன் கிளம்பிட்டோம். நீங்கள் துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இந்த வியூ வந்து நைட் டைமில் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நானும் என் பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஆப்ரா போட்டிங் வந்து காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். துபாய் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே துபாய் வந்து சம்மர் சீசன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். வெளியில் போகவே முடியாது, அந்த அளவுக்கு வெயிலாக இருக்கும். நீங்கள் வின்டர் சீசன் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இப்போ இறங்கிட்டு காரில் உட்காந்து நம்ம துபாய் மாலுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அல்லாஹ் ஹஃபீஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.